2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் குழப்பத்தை உருவாக்க பாஜக களமிறக்கிய நபர்கள்தான் சீமானும் தாவேகா தலைவர் விஜயும் என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். விசிக மாநில கட்சி அந்தஸ்து பெற்றதை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மிக முக்கியமான தேர்தல். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு உத்திகளை கையாளுகிறார்கள். எப்படியாவது தமிழ்நாட்டிலே குழப்பம் விளைவிக்க வேண்டும், தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு பிளேயர்ஸை இறக்கி விடுகிறார்கள். அதில் ஒருவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான். அது நாம் தமிழர் அல்ல, அது ஓம் தமிழர். அதற்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர். அவர் திராவிட அரசியலை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு அவர் நாம் தமிழராக இருக்கிறார். ஆனால் திராவிட அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒருவர் புதிதாக இருக்கிறார், அவர் நடிகர் விஜய். ஆட்சி அதிகாரத்தை வைத்து அச்சுறுத்துவது எல்லாம் விஜயிடம் பலிக்காது என தாவேகா நிர்வாகியும் நடிகருமான சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை ஒத்தக்கடை யானைமலை அடிவாரத்தில் உள்ள நரசிங்கம் பெருமாள் குடைவரை கோயிலில் சாமி தரிசனம் செய்த அவர் இதனை தெரிவித்தார். வாய்க்கு வந்தது அவங்க பேசுறாங்க. நாங்க தப்பு பண்றவங்கள சுட்டி காமிக்கிறதுக்காக சில விஷயங்களை பாசிசம் இன்னும் பாயசம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எங்க மேல நாங்க இன்னும் ஆட்சிக்கே வரல. எங்களை என்ன குற்றச்சாட்டு நீங்க வைப்பீங்க? எங்களை பயமுறுத்துவீங்க, எங்களை அவமானப்படுத்துவீங்க, இல்ல எங்களை ட்ரோல் பண்ணுவீங்க, இல்ல உங்க ஆட்சி பலத்தை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க. அதெல்லாம் விஜய் அண்ணா கிட்ட ஒண்ணுமே பலிக்காது சார். இத்தனை வருஷமா 75 வருஷமா இருக்கீங்க ஒரு கட்சி. திமுக, பிஜேபி இருக்கு, பல வருஷமா இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு. நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணா எதுக்கு போட்டி வருது? சிங்கிளா ஜெயிக்கலாமே. இப்ப இங்க மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. இந்த மதுரையில இப்ப நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க நான் ஷூட்டிங் வரும்போது இங்க இந்த பாறைகளை உடைக்கப்பட்டது, இயற்கை வளங்கள்லாம் சுரண்டப்பட்டது. இன்னும் அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.